வணக்கம். நம்ம குழந்தைங்க எதிர்கொள்ள போற உலகம் நாம வாழ்ந்த உலகத்தை விட ரொம்பவே வித்தியாசமா இருக்க போகுது. இதுக்கு முக்கிய காரணம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ. இந்த ஏஐ யுகத்துக்கு நம்ம தமிழ்நாடோட கல்வி முறைய எப்படி தயார் செய்யறது, இதுக்கான ஒரு அவசர மற்றும் முக்கியமான விளக்கம் தான் இது. ஜாபர் ஹுமாயூன் அவர்களோட இந்த வரைபடத்தை வச்சு இத பத்தி பேசலாம். சரி, முதல்ல ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திக்கலாம். ஏஐ வர்றதால கல்விக்கு ஆபத்துன்னு அர்த்தமா? இல்லவே இல்ல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், நம்ம இத்தனை வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு குறிப்பிட்ட கல்வி முறை, அதுக்கு இது ஒரு பெரிய சவால். ஓகே, முதல் பகுதிக்குள்ள போலாம். ஏஐயும் புதிய பொருளாதாரமும். இங்க நாம ஆட்டோமேஷன் எல்லைன்னு ஒன்னு சொல்றோம். அத புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். உண்மையில என்னதான் மாறி இருக்கு, வாங்க கொஞ்சம் டீப்பா பாப்போம். இப்ப இருக்கிற புதிய யதார்த்தம் என்னன்னா, ஒரு வேலையை இப்படிதான் செய்யணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்கூட்டியே சொல்லிட்டா அதை ஏஐ சுலபமா செஞ்சிரும். அதாவது மனப்பாடம் பண்றது, விதிகளை மட்டும் ஃபாலோ பண்றது, சொல்லி கொடுத்ததா அப்படியே செய்யறது, இந்த மாதிரி வேலைகள்ல மனுஷங்களோட தேவை குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த ஸ்லைடு பாருங்க, ஒரு பெரிய வித்தியாசம் தெரியும். ஒரு பக்கம் வெறும் புத்தக அறிவை மனப்பாடம் செஞ்சு போர்டு எக்ஸாம்ல மார்க் வாங்குறதுக்கு இருந்த மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்னொரு பக்கம் என்ன நடக்கும்னே தெரியாத ஒரு சூழல்ல சரியா முடிவெடுக்கிறது, பல துறைகள்ல இருக்கிற அறிவை ஒன்னா சேர்த்து பாக்குறது, இந்த மாதிரி திறமைகளுக்கு தான் இப்போ பயங்கரமான தேவை இருக்கு. இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஷிஃப்ட். சரி, அடுத்த பகுதிக்கு வருவோம். செயல்முறையிலிருந்து அமைப்பு சார்ந்த தீர்ப்புக்கு மாறுறது. இதுதான் இந்த மாற்றத்தோட மையப்புள்ளி, ஒரு முக்கியமான திருப்பு முனைன்னே சொல்லலாம். இது வேற சிலபஸ மாத்துற விஷயம் இல்ல, நம்ம மாணவர்கள் எப்படி யோசிக்கிறாங்கங்கிற அந்த முறையே மாத்துறது பத்தினது. நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, என்ன புது டெக்னாலஜியை ஸ்கூலுக்கு கொண்டு வரலான்னு. ஆனா அது சரியான கேள்வியே இல்ல. நாம கேட்க வேண்டிய உண்மையான மிக முக்கியமான கேள்வி இதுதான். எல்லா தகவலும் ஏஐ கிட்ட இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் எப்படி யோசிக்கணும்? நம்மளோட இலக்கு என்னன்னா, மாணவர்கள் கிட்ட அமைப்பு சார்ந்த தீர்ப்பு, அதாவது சிஸ்டமிக் ஜட்ஜ்மெண்ட்டுங்கிற திறனை வளர்க்கணும். இதுனா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு விஷயத்த தனித்தனியா பார்க்காம ஒரு முழு அமைப்பா பார்க்கறது. உதாரணத்துக்கு, ஒரு அணைய கட்டுறது எப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிறது போதாது. அந்த அணையால அந்த பகுதியோட பொருளாதாரம், சுற்றுச்சூழல், மக்கள் வாழ்க்கையில என்னென்ன பாதிப்புகள் வரும், என்னென்ன நன்மைகள் வரும்னு எல்லாத்தையும் ஒன்னா யோசிக்கிறது தான் இந்த சிஸ்டமிக் ஜட்ஜ்மெண்ட். அடுத்த பகுதிக்கு போலாம். ஒரு புதிய அறிவாற்றல் கட்டமைப்பு. சரி, இந்த மாதிரி ஒரு மேம்பட்ட சிந்தனை முறையை நாம எப்படி ஒரு படிநிலையா, ஒரு தெளிவான அமைப்போட நம்ம மாணவர்களுக்கு கத்துக் கொடுக்க போறோம்? இதுக்கு ஒரு 3 படிநிலை இருக்கு. முதல் படி செயல்முறை. இதுதான் பேசிக், அதாவது சொல்லிக் கொடுக்கறத ஞாபகம் வச்சுக்கிறது, அது செயல்படுத்துறது. 2வது படி அமைப்பு சார்ந்தது. இங்கதான் மாணவர்கள் விஷயங்களை ஒன்னோட ஒன்னு தொடர்பு படுத்தி புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இலக்கு 10ஆம் வகுப்பு முடிக்கிறதுக்குள்ள எல்லா மாணவர்களும் இந்த நிலைக்கு வந்தாகணும். 3வது மற்றும் கடைசி படி முன்னுதாரணம். இதுதான் டாப் லெவல். இங்கதான் ஒரு மாணவர் ஒரு பிரச்சனைய வேற கோணத்துல பாக்குறது, ஒரு கொள்கைய விமர்சனம் பண்றது, ஏன் ஒரு புது சிஸ்டத்தையே டிசைன் பண்ற அளவுக்கு வர்றாங்க. இதுதான் நம்மளோட அல்டிமேட் கோல். சரி, அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, சமத்துவம். இந்த சீர்திருத்தத்துல இது ஒரு ஆப்ஷன் கிடையாது, இது ஒரு கட்டாயம். அறிவை அடையறதுக்கான வாய்ப்பு எல்லாருக்கும் சமமா கிடைக்கணும். இத கடைசியா யோசிக்கிற ஒரு விஷயமா இல்லாம முதல் நாள்ல இருந்தே நம்ம திட்டத்தோட மையமா வைக்கணும். ஏன்னா நம்ம முன்னாடி ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. அதுக்கு பேரு அறிவாற்றல் அடுக்குப்படுத்துதல், அதாவது காக்னிட்டிவ் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். அப்படின்னா என்னன்னா, வசதியான சில மாணவர்களுக்கு மட்டும் இந்த மாதிரி உயர்நிலை சிந்தனை பயிற்சி கிடைச்சு மத்த மாணவர்கள் காலாவதியான திறன்களோட பின்தங்கிடுவாங்க. இது சமூகத்துல ஒரு புது விதமான ரொம்ப ஆபத்தான பிழவை உருவாக்கும். அதனாலதான் உயர்நிலை சிந்தனை திறனை வெறும் படிப்பா பார்க்காம தமிழ்நாட்டோட சமூக நிதி கொள்கைக்குள்ள ஒரு அடிப்படை உரிமையா பார்க்கணும். இந்த மேற்கோள் அது ரொம்ப அழகா சொல்லுது. அப்போ இதை எப்படி நடைமுறைப்படுத்துறது? ரொம்ப சிம்பிள். நிதி ஒதுக்கீடு செய்யும்போதும் மற்ற உதவிகள் செய்யும்போது பின்தங்கிய சமுதாயங்களுக்கு நம்ம வெளிப்படையா முன்னுரிமை கொடுக்கணும். குறிப்பா கிராமப்புற பகுதிகள், எஸ்சி எஸ்டி சமூகங்கள், அப்புறம் வரலாற்று ரீதியா பின்தங்கிய மாவட்டங்களுக்கு முதல் கவனம் போகணும். ஓகே, 5வது பகுதிக்கு வந்தாச்சு. 10 ஆண்டுக்கான ஒரு செயல் திட்டம். இது வெறும் பேப்பர்ல இருக்கிற ஐடியா மட்டும் இல்ல, இதை எப்படி படிப்படியா நடைமுறைப்படுத்துறதுங்கிறதுக்கான ஒரு தெளிவான 10 வருஷ பிளான். இந்த பிளானை 3 கட்டமா பிரிக்கலாம். முதல் கட்டம் 2027 இருந்து 2030 வரைக்கும். இந்த சமயத்துல பின்தங்கிய மாவட்டங்கள்ல தான் முதல்ல இந்த புது பாடத்திட்டத்தையும்
டீச்சர் ட்ரெயினிங்கும் ஒரு பைலட் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும். 2வது கட்டம் 2034க்குள்ள இந்த மாற்றத்தை சுமார் 30-40% பள்ளிகளுக்கு கொண்டு போகணும். அப்போதான் ஸ்டேட் லெவல் தேர்வு முறைகளையும் மாத்தணும். கடைசி கட்டத்துல, அதாவது 2037க்குள்ள கிட்டத்தட்ட 70-80% பள்ளிகள் இந்த புது முறைக்கு மாறிடணும். பொது தேர்வுகளும் முழுக்க முழுக்க இந்த புதிய திறன் அடிப்படையில தான் நடக்கும். இது ஒரு நிதானமான ஆதாரங்களின் அடிப்படையிலான ஒரு திட்டம். கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த கட்டமைப்பு டெக்னாலஜிக்கு எதிரானது கிடையாது. ஆனா எல்லாத்துக்கும் டெக்னாலஜிய சார்ந்தே இருக்கிற அந்த அறிவாற்றல் சார்பு நிலைக்கு எதிரானது. நம்ம நோக்கம் டெக்னாலஜிய பயன்படுத்தி மனுஷனோட சிந்தனை திறனை அதிகப்படுத்துறது தான். அதை மாத்திட்டு அந்த இடத்துல உட்கார்றதில்ல. நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த விளக்கம் ஜாஃபர் ஹுமாயூன் அவங்களோட அறிவாற்றல் கட்டமைப்பு சீர்திருத்தத்தை அடிப்படையா வச்சு உருவாக்கப்பட்டது. இது நம்ம மாணவர்களோட எதிர்காலத்துக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட். இப்போ இதை நிஜமாக்குறது நம்ம எல்லார் கையிலயும் தான் இருக்கு.